அனைவருக்கும் வணக்கம். மீன லக்னம், மீன ராசியில் கிரகங்கள் நின்றால் என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சூரிய பகவான் இங்கே நின்றால், சூரியன் இங்கே ஆறுக்குரியவர், லக்னத்தோட தொடர்பு கொள்வது நல்லதல்ல. ஆனாலும் ஒரு அரசு துறை சார்ந்த விஷயங்கள்ல, அரசு துறையில நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல அமைப்பு. ஜாதகருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இருப்பினும் 6ஆம் அதிபதி லக்னத்தில் தொடர்பு கொள்வது நல்லதல்ல. சுபத்துவ தன்மைகள் இந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திர பகவான் இங்கே 5க்குரியவர். இங்கே புத்திரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல நல்ல நிலையில இருக்கும். வளர்ப்பறையாக இருக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு யோகம். ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனோதிடத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் பிறகு இங்கே செவ்வாய் பகவான் 2க்குரியவர், 9க்குரியவர். லக்னத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது செவ்வாய் சுபத்துவம் அடைந்து தனம் சார்ந்த விஷயங்கள், பேர் புகழ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கும். இருப்பினும் 7ஆம் இடம் என்றது கலத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ராகு பகவான் இங்கே இருக்கலாம். வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சமாக வேண்டும். குருவை போல வேலை செய்து இங்கே நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயங்களும் இது நல்ல அமைப்பு தான். அடுத்தது இங்கே குரு பகவான் இருக்கும் பொழுது உபய ராசிகளின் அதிபதிகள் இங்கே இருக்கக்கூடாது. தனித்திருந்து தசை நடத்தினால் இது நல்ல பலன்களை தருவதில்லை. உடன் ஏதேனும் ஒரு கிரகங்கள் கண்டிப்பாக இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருந்தால் இது ஒரு நல்ல யோகா அமைப்பு. அடுத்தது இங்கே சனி பகவான் இருக்கலாமா? சனி பகவான் லக்னத்தில் இருக்கும்போது 7ஆம் இடம் பாதிக்கும். லக்னமும் கூட ஒரு நிலையில் பாதிக்கும். லக்னத்தில் சனி இருக்கும் பொழுது மந்த நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு. கலத்தரம் சார்ந்த விஷயங்களும் இது கெடுக்கும். தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். இங்கே இருப்பது சரியல்ல. அடுத்தது இங்கே ஜாதகருக்கு லக்னத்தில் புதன் இருக்கும் பொழுது, புதன் 4 மற்றும் 7க்குரியவர் இங்கே இருக்கும் பொழுது இது ஒரு நல்ல அமைப்பு. ஜாதகத்தில் திக்பலம் என்ற நிலையை புதன் அடைந்திருப்பாரு. இங்கே 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கும். கலத்தரம் சார்ந்த விஷயங்களும் இங்கே நல்ல நிலை தான். அடுத்தது கேது பகவான் இருக்கலாமா? கேது பகவான் இங்கே வீடு கொடுத்தவருடைய நிலையை வைத்து நல்ல சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஜாதகர் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இது ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது சுக்கிர பகவான் 8க்குரியவர். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இது நல்ல ஒரு அமைப்பு. உச்சமடைந்து இருப்பாரு. 3க்குரியவர் நல்ல வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.